வாட்ஸ்அப் மாமா இது ஒரு கத்தால 5:30 மணி கதை இது இங்கே இருந்ததுன்னா எனக்கு கத்தா மிட் நைட் ஆனால் நான் ரிக்ரெட்டே பண்ணல அவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிருந்து ஏன்னாக்கா ஊருக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவ்வளோ சீக்கிரம் தான் ஏஞ்சிக்குவோம். அண்ட் இந்த பேர்ட்ஸ் சவுண்டு கிட்ட நீங்களே பாருங்களேன் இந்த வீடியோவில் இயற்கை எப்படி இருக்குது, அந்த சன்லைட் நம்ம மேலே உள்ளுருது, ஆயா உட்காந்து பால் கறக்குறது, ஒரு வில்லேஜ் லைஃப் வாழ்ந்து பாருங்க கைஸ். சத்தியமாக சொல்கிறீங்க நெவர் ரிக்ரெட். நம்மளே ஆல்ரெடி பாதி போதில் உட்காந்துக்கிற தூக்கத்தில் இவர் வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிறார் கைஸ். இவர் நான் ஊருக்கு வர முட்டை என்ன விடுவேல எவ்வளோ க்யூட்டாகிறார் பாருங்களேன், பாதி தூக்க கண்ணில் அவர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரெஷ்ஷு ஊருக்கு வந்தால் இது தான் நம்ம சொல்லவே தேவையில்லை கைஸ். என்ன மாதிரினா அந்த மாதிரி கதை இது. ஊருக்கு வந்துட்டோனாக்கா நம்ம அதே மாதிரி மாறிடுவோம். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுண்டல் குழம்பு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் இளநீர் கொடுத்தாங்க. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு 3 நாள் ஆச்சுன்னு தான் கைஸ். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வாபஸ் ஊருக்கு வரணும். ஊருக்கு வரும்போது ஆம்பூரில் தான் நிற்க வச்சுட்டு வரணும். ஏன்னா எங்கள் அத்தை வீடுக்குது. அங்கே போயிருந்தேன் எங்கள் மாமாக்கிட்ட ஷூ ஆட்டியை போட்டேன். எங்கள் மாமா ஷூ கடை வச்சுங்கிறாரு. அதுக்கப்புறம் ஆம்பூர் வந்தால் எப்படி கைஸ் பிரியாணி மஸ்ட்டு. சரி பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு முட்டை தான் சாப்பிட்டேன். ஏன்னா எவ்வளோ நாள் ஆயிடுச்சு கைஸ் அவ்வளோ மிஸ் பண்ணி இந்த முட்டையை. அதுக்கப்புறம் ஒரு போமோகிரானேட் ஜூஸ் அடிச்சுட்டு பீஸா ஒரு ரோலில் இருந்துச்சு, 2 ஸ்லைஸ் பீஸா ஒரு ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டின்னருக்கு பப்பு பூவா சிக்கன் எங்கள் மம்மி லெக் பீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டு இன்றைக்கோட வீடியோ முடிக்க போகிற லைக் ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு கைஸ். லவ் யூ.